ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த நம்பர்லேருந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். பேசிக்கா இன்ட்ரோ டு இன்டிஜர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரோ டு நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தோம். அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 0 ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். இல்ல நம்பர்ஸ் விச் ஆர் லெஃப்ட் ஆஃப் 0 ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்புறம் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எந்தெந்த இடத்துல தேவைப்படும்னு பார்த்தோம். அதாவது டெம்பரேச்சர் அண்ட் கோல்ட் கண்ட்ரிஸ் மெஷர் பண்றதுக்கு நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாரோயிங் மணி அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படும். அப்புறம் ஜெய் மெயின் மார்க்கிங் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணா +4, தப்பா ஆன்சர் பண்ணா -1, ஆன்சரே பண்ணலாம் 0. இந்த இடத்துல கூட உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி 3 சுச்சுவேஷன் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படும். ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அதுவும் பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஸோ போன வீடியோல நான் வேற என்ன சொன்னேன்னா இந்த இந்த எக்ஸாம்பிள் இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ரீகேப் காமிச்சிடுறேன். ரீகேப் காமிச்சிட்டு இந்த கொஸ்டின் இந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ண பிறகு நம்ம இந்த எக்ஸசைஸ் போலாம். ஸோ நான் ரீகேப் மறுபடியும் காமிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ் 0, 1, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் பிளஸ் 0னா ஹோல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே ஹோல் நம்பர். இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த கர்லி பிராக்கெட்ல கொடுத்துருக்க நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த கர்லி பிராக்கெட் பிளஸ் 0 போட்டீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் வந்துடும். அப்புறம் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதாவது லெஃப்ட் ஆஃப் 0ல இருக்கிறதா நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் சொல்லலாம், இல்லை நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லலாம். ஸோ -1, -2, -3, -4, -5, -6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். 0 தான் நடுவில் இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் கர்லி பிராக்கெட்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதான் இதில் சொல்ல வரான். அப்புறம் இந்த பிளஸ் சைன் மைனஸ் சைன்னா என்னன்னா ஆக்சுவலா ஒரு நம்பருக்கு முன்னாடி நீங்க இந்த நெகட்டிவ் சிம்பிள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து -5 சொல்லலாம், இல்ல -5 சொல்லலாம். யூ கேன் ரீட் இட் அஸ் -5 ஆர் அஸ் -5. ஃபார் எக்ஸாம்பிள் -5 இஸ் ரெட் அஸ் -5 ஆர் -5. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இதெல்லாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இது 0, இது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்துடும். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இது பார்த்துடலாம், நோட் பார்த்துடலாம். நம்பர் லைன் கேன் பி ஷோன் போத் இன் ஹாரிசான்டல் வெர்டிகல் டைரக்ஷன். நீங்க ஹாரிசான்டலாவும் வரையலாம், வெர்டிகலாவும் வரையலாம். The number 0 is neither positive nor negative and hence has no sign. 0க்கு சைனே கிடையாது. அது வந்து neither positive nor negative. காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க 0. ஆக்சுவலா காம்போசிட் இல்ல. ஆக்சுவலா நான் வளரிட்டேன். 0 வந்து காம்போசிட் இன்டிஜர்லாம் கிடையாது. அது பாசிட்டிவ் இன்டிஜரே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி காம்போசிட் இன்டிஜரா இருக்க முடியும்? ஸோ 0 வந்து இட் ஹாஸ் neither positive nor negative sign. அவ்வளவுதான். அது ஒன்றும் காம்போசிட்ல கிடையாது. தெரியாம நான் வளரிட்டேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லலாம். அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் பிளஸ் 0. அதனால நம்ம அதை நான் நெகட்டிவ்னு சொல்றோம். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ். ஸோ அதில் அந்த பிளஸ் சைன் மட்டும்தான் வரும், மைனஸ் சைனே வராது. இதனால நம்ம அதை நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் அழைச்சிடுறேன் தேவையில்லாத. ஓகே, நம்ம ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டுகெதர் ஆர் கால்ட் சைன்ட் நம்பர்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டைரக்டட் நம்பர்ஸ். இது என்ன தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் இது நம்பர் வித்தவுட் சைன் இஸ் கன்சிடர்ட் அஸ் பாசிட்டிவ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இஸ் த சேம் அஸ் +5. அது ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 6 இஸ் த சேம் அஸ் +6, 7 இஸ் த சேம் அஸ் +7. ஸோ பேசிக்கா ஒரு நம்பருக்கு முன்னாடி நீங்க சைனே போடலன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் போட்டா அது மைனஸ்ன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் தான் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா போடுவோம், பிளஸ் நம்ம போட மாட்டோம். பிளஸ்க்கு பதிலாக நம்ம வெறும்னா நம்பர் எழுதினாலே போதும். ஸோ பிளஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறும்னா நம்பர் எழுதினா போதும். ஆனால் மைனஸ் தான் கண்டிப்பா எழுதி ஆகணும். நீங்க அதாவது நெகட்டிவ்னு இண்டிகேட் பண்ணணும்னா நீங்க மைனஸ் சைன் போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ் போலாம். ஓகே, ட்ரை திஸ் எக்ஸாம் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ரீட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஓரலி. இது வந்து +24, இது -13, இது -9, இது +8. அவ்வளவுதான். ஸோ நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம். ரீட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஓரலின்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா நம்பர் லைன் மார்க் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதான் பண்ண போறோம். சாரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C, Ctrl+V, அவ்வளோதான். ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்பர் லைன் நம்ம வரைஞ்சாச்சு. ட்ரா நம்பர் லைன் அண்ட் மார்க் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ். ஸோ 0 எங்க இருக்கீங்க? 0 வந்து இங்க இருக்கு, இதான் 0. -6 எங்க இருக்கு? இதான் -6. 5 எங்க இருக்கு? இதான் 5. 0ல இருந்து 5 யூனிட்ஸ் தள்ளி, 1, 2, 3, 4, 5, 5. -8 எங்க இருக்கு? 0ல இருந்து லெஃப்ட் 8 யூனிட்ஸ், அதாவது 1, -1, -2, -3, -4, -5, -6, -7, -8.
ஸோ 4மே மார்க் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த கொஸ்டின் ஓவர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ்? கரெக்ட் தான், எஸ் தான். இன்டீஜர்ஸ்ல என்ன வரும் உங்களுக்கு? நெகட்டிவ் நம்பர்ஸ் பிளஸ் 0 பிளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இது வந்துருது. ஸோ இன்டீஜர் இந்த என்டையர் செட்டே இன்டீஜர் தான். அதில் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் அவன் கேட்டிருக்கான். ஆர் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ்னா ஆர் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸான்னு கேட்கறான். ஸோ டெஃபினட்டா அந்த செட்டுக்குள்ள வந்துடும். ஸோ எஸ் தான் இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் எஸ். ஸோ மற்றதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இன்டீஜர்ஸ் பெரிய செட், நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், 0 வரும். அவன் என்ன கேட்கறாங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸான்னு கேட்கறான். எஸ் நீங்க போட்டுக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து எஸ். எஸ் போட்டுடலாம். Which part of the integers are not whole numbers? Negative integers. Negative numbers சொல்லலாம். இல்லை நீங்க நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லலாம். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். How many units should you move to the left of 3 to reach -4? Okay, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ லெஃப்ட் ஆஃப் 3 டு ரீச் -4. ஸோ 3ல இருந்து -4 போகணும்னா என்ன பண்ணணும்? ஸோ தேவையில்லாத அழிச்சிடறானா? ஸோ தேவையில்லாத எல்லாத்தையும் அழிச்சிடறேன். 3ல இருந்து -4 போகணும். நீங்க எவ்வளோ யூனிட் மூவ் பண்ணணும்? பேசிக்கா இங்க இருந்து இங்க போகணும். பேசிக்கா இங்க இருந்து இங்க போகணும். என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ 3ல இருந்து 0க்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 1 2 3 யூனிட்ஸ் போகணும். அப்புறம் 0ல இருந்து -4 எப்படி போறது? 4 யூனிட்ஸ் போகணும். 1 2 3 4. ஸோ 3 + 4 7 யூனிட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3ல இருந்து -4 ரீச் பண்ணிடலாம். ஸோ யூ ஷுட் மூவ் 7 யூனிட்ஸ் லெஃப்ட். 7 யூனிட்ஸ் இந்த லெஃப்ட் டைரக்ஷன். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். ஸோ ட்ரை திஸ்ல நம்ம 5 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன் பார்த்துடலாம். இதில் 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இதையும் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் லைன் இஸ் பிலோ, வேர் இஸ் த கொஸ்டின் மார்க் ஆன் த நம்பர் லைன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு கேப் வந்து 2 யூனிட். இதுல 1 கேப் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். அதான் இதுல கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? 0ல இருந்து இமீடியட் ரைட் வந்து +2 இருக்கு, 0ல இருந்து இமீடியட் லெஃப்ட் -2 இருக்கு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு கேப் வந்து 2 யூனிட்னு அர்த்தம். ஜென்ரலா நம்ம ஒரு கேப் வந்து 1 யூனிட்னு பார்ப்போம். ஆனா இந்த இதுல வேற மாதிரி ஸ்கேல் கொடுத்துருக்கான். அவ்வளவுதான், ஸ்கேல் மட்டும் வேரி ஆயிருக்கு. ஸோ ஸ்கேல் வேரி ஆனதுனால ஒரு கேப் வந்து 2 யூனிட் இதுல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கேப் ஈக்குவல் 2 யூனிட்ஸ். ஸோ ஒன்ஸ் அதை ஞாபகம் வச்சுட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது -2னா இது -4, இது -6. ஸோ கொஸ்டின் மார்க் வந்து -6 தான். -6 யூனிட், -6ன்னு எழுதினா போதும். ஸோ வேர் இஸ் த கொஸ்டின் மார்க்னா -6. அவ்வளோதான். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் போனா, நம்பர் லைன் இஸ் பிலோ, வேர் இஸ் த கொஸ்டின் மார்க் அந்த நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு கேப் பாத்தீங்கன்னா 3 யூனிட். 1 கேப் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ். 3 யூனிட்ஸ். ஸோ ஒரு கேப் வந்து 3 யூனிட்ஸ் குறிக்கிறாங்க, இதுல இண்டிகேட் பண்ணுது. ஒரு கேப் வந்து 3 யூனிட்ஸ். ஸோ 0வோட இமீடியட் ரைட் பாத்தீங்கன்னா 3 இண்டிகேட் பண்ணுது. 0வோட இமீடியட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா -3 இண்டிகேட் பண்ணுது. ஸோ 1 கேப் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ். ஸோ எத்தனை கேப்ஸ் இருக்கீங்க அதையும் எழுதிடுறேன்னா, ஸோ எத்தனை கேப்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேப் இருக்கா? 1 2 3 4 கேப்ஸ் இருக்கு. ஸோ -3 -6 -9 -12. ஸோ -12 தான் ஆன்சர். -3 × 4 பேசிக்கா. ஏன்னா 4 கேப்ஸ் இருக்குல்ல, 4 கேப்ஸ் இருக்கு. அது லெஃப்ட் ஆஃப் 0 வந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து -12. ஸோ சப்போஸ் 0 வந்து ரைட் டைரக்ஷன் 4 கேப்ஸ் இருந்துச்சுன்னா அது +12 வரும். இது 0 வந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால -12. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து -12 தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா, இதுக்கு போயிடலாம். இன்டர்பிரேட்டிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன் முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அப்புறம் இந்த இதுவும் பார்த்தோம். பேசிக்கா இந்த மறுபடியும் ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் இந்த சம்மரி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வீடியோல முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்டர்பிரேட்டிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.